வணக்கம். வெராண்டா ஐஏஎஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வுகளுக்கு மிகவும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் பாலிட்டி பிளஸ் எக்கானமி ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு மிக முக்கியமான தலைப்பாகும். 2025-26 காலகட்டத்தில் மத்திய அரசு மற்றும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி CCPA தவறான விளம்பரங்கள் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், சமூக ஊடக பிரபலங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிரபல நடிகர்கள் செலிபிரிட்டிஸ், மருத்துவம், உணவுப் பொருட்கள், சுகாதார பொருட்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மின்னணு வணிக காமர்ஸ் நிறுவனங்கள் வெளியிடும் பொய்யான விளம்பரங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, CCPA, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ASCI, லீகல் மெட்ராலஜி, காமர்ஸ் ரூல்ஸ், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு சேஃப்டி, ஃபுட் செக்யூரிட்டி போன்ற தலைப்புகள் இந்த ஆண்டு குரூப் 1 தேர்வில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. கன்சியூமர் என்றால் தனது சொந்த பயன்பாட்டிற்காக பொருட்களையோ சேவைகளையோ வாங்கும் நபர். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க இந்தியாவில் முதல்ல 1986 ஆண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. பின்னர் டிஜிட்டல் பொருளாதாரம், ஆன்லைன் வணிகம், காமர்ஸ், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் போன்ற புதிய சவால்களை கருத்தில் கொண்டு 2019 ஆண்டு புதிய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், முதன்முறையாக சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி CCPA என்ற சக்தி வாய்ந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு தவறான விளம்பரங்களை தடை செய்யவும், நுகர்வோரை ஏமாற்றும் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கவும், பொருட்களை சந்தையிலிருந்து திரும்ப பெறவும், ஆபத்தான பொருட்களை ரீகால் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 மிக முக்கியமான அம்சம் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற புதிய கருத்தை சட்ட ரீதியாக வரையறுத்தது. தவறான தகவலை வழங்கும் விளம்பரம், அறிவியல் ஆதாரம் இல்லாமல் மருத்துவ பலன்களை கூறும் விளம்பரம், ஒரு பொருளின் தரத்தை மிகைப்படுத்தி கூறுவது, முக்கிய தகவல்களை மறைப்பது, போலியான சான்றிதழ்களை பயன்படுத்துவது, 100% கியூர், கேரண்டீட் வெயிட் லாஸ், நோ சைடு எஃபெக்ட்ஸ், டாக்டர் ரெக்கமெண்டட் போன்ற ஆதாரமற்ற கூற்றுகள் அனைத்தும் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்டாக கருதப்படுகின்றன. இது போன்ற விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அவற்றை விளம்பரப்படுத்தும் பிரபல நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட பொறுப்பேற்க வேண்டிய சூழல் தற்போது உருவாகியுள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தது. சுகாதார பானங்கள், ஆயுர்வேத மருந்துகள், கல்வி நிறுவனங்கள், கோச்சிங் சென்டர்ஸ், ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், காமர்ஸ் நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீது CCPA பல நோட்டீஸுகளை வழங்கியது. டார்க் பேட்டர்ன்ஸ் எனப்படும் பயனர்களை ஏமாற்றும் இணையதள வடிவமைப்புகளுக்கு எதிராகவும் அரசு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. ஃபேக் ரிவ்யூஸ், பெய்ட் ரிவ்யூஸ், ஹிடன் சார்ஜஸ், ஃபோர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன், ஃபேக் டிஸ்கவுண்ட்ஸ் போன்ற நடைமுறைகள் நுகர்வோர் உரிமைகளை மீறுவதாக கருதப்பட்டன. மாணவர்களே, இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா 100% கிளைம் தொடர்பான புதிய கட்டுப்பாடுகள் ஆகும். 100% நேச்சுரல், 100% பியூர், 100% சேஃப், 100% ஆர்கானிக், 100% ஹெல்தி, 100% ரிசல்ட் கேரண்டீட், 100% இம்யூனிட்டி பூஸ்டர் போன்ற வார்த்தைகளை எந்த நிறுவனமும் அறிவியல் ஆதாரம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று CCPA மற்றும் FSSAI மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. குறிப்பாக உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான உணவுகள், ஆரோக்கிய பானங்கள், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஆகியவற்றில் தவறான விளம்பரங்கள் அதிகரித்ததால் அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தலைப்புடன் ஃபுட் சேஃப்டியையும் இணைத்து படிக்க வேண்டும். உணவு பாதுகாப்பிற்கான முக்கிய சட்டம்
ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 ஆகும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI செயல்படுகிறது. FSSAI-இன் முக்கிய நோக்கம் பாதுகாப்பான உணவு, தரமான உணவு, சரியான லேபிள், ஃபுட் லேபிளிங், ஃபுட் டெஸ்டிங், ஃபுட் ரீகால், ஃபுட் லைசன்சிங் மற்றும் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வை உறுதி செய்வதாகும். உணவில் கலப்படம், ஃபுட் அடல்டரேஷன், போலி லேபிள், எக்ஸ்பைரி டேட் மாற்றம், போலி ஆர்கானிக் சான்றிதழ், தவறான ஊட்டச்சத்து தகவல்கள் போன்றவற்றிற்கு எதிராக FSSAI நடவடிக்கை எடுக்கிறது. ஃபுட் செக்யூரிட்டி மற்றும் ஃபுட் சேஃப்டி இரண்டும் வேறுபட்ட கருத்துகள் என்பதை தேர்வில் நினைவில் கொள்ள வேண்டும். ஃபுட் செக்யூரிட்டி என்பது அனைவருக்கும் போதுமான அளவு உணவு கிடைப்பதை குறிக்கிறது. ஃபுட் சேஃப்டி என்பது கிடைக்கும் உணவு பாதுகாப்பானதாகவும் தரமானதாகவும் இருப்பதை குறிக்கிறது. நுகர்வோர் உரிமைகள், கன்சியூமர் ரைட்ஸ், TNPSC தேர்வுகளுக்கு மிகவும் முக்கியமான பகுதி. நுகர்வோருக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, ரைட் டு சேஃப்டி, தகவல் பெறும் உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன், தேர்வு செய்யும் உரிமை, ரைட் டு சூஸ், கேட்கப்படுவதற்கான உரிமை, ரைட் டு பி ஹர்ட், இழப்பீடு பெறும் உரிமை, ரைட் டு சீக் ரிட்ரெசல், நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் ஆகிய 6 அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனுடன் பொருட்களின் MRP, மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர், FSSAI லைசன்ஸ் நம்பர், அக்மார்க், BIS ஹால்மார்க், ISI மார்க், இகோ மார்க் போன்ற தரச் சான்றுகளையும் நுகர்வோர் கவனிக்க வேண்டும். மாணவர்களே, தற்போதைய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் காமர்ஸ் நிறுவனங்களின் பொறுப்பும் அதிகரித்துள்ளது. Amazon, Flipkart போன்ற ஆன்லைன் தளங்கள் விற்பனையாளர்களின் விவரங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும். ஃபேக் ரிவ்யூஸ், ஸ்பான்சர்ட் ரிவ்யூஸ், மேனிபுலேட்டட் ரேட்டிங்ஸ், ஹிடன் சார்ஜஸ், கேன்சலேஷன் சார்ஜஸ், ஆட்டோ ரெனியூவல் சப்ஸ்கிரிப்ஷன் போன்றவை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கைக்கு உட்பட்டவை. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி காமர்ஸ் ரூல்ஸ் 2020 மூலம் இதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த தலைப்பை இந்திய அரசியல் அமைப்புடனும் இணைத்து படிக்க வேண்டும். ஆர்டிகிள் 21 வாழ்வுரிமை, ரைட் டு லைஃப், பாதுகாப்பான உணவு மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை உள்ளடக்கியதாக உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் விளக்கியுள்ளது. ஆர்டிகிள் 47 மாநிலத்தின் கடமையாக ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. ஆர்டிகிள் 39B மற்றும் 39C வளங்கள் சமமாக பகிரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றன. எனவே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்பது வெறும் வணிக சட்டம் அல்ல, அது ஒரு சமூக நீதி மற்றும் நல்லாட்சியின் குட் கவர்னன்ஸின் முக்கிய கூறாகும். மாணவர்களே, தேர்வு நோக்கில் இந்த தலைப்பில் பிரிலிமினரியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, CCPA, FSSAI, National Food Security Act 2013, Food Safety Act 2006, Consumer Rights, Misleading Advertisements, ASCI, Hallmark, Agmark, ISI, e-commerce rules, dark patterns போன்றவை கேட்கப்படலாம். மெயின் தேர்வில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் குட் கவர்னன்ஸ், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் எத்திக்கல் மார்க்கெட்டிங், ஃபுட் சேஃப்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த், கன்சியூமர் ரைட்ஸ் இன் த டிஜிட்டல் எக்கானமி, ரோல் ஆஃப் CCPA இன் கன்சியூமர் வெல்ஃபேர், ஃபுட் செக்யூரிட்டி வர்சஸ் ஃபுட் சேஃப்டி போன்ற பகுப்பாய்வு வினாக்கள் வர வாய்ப்பு அதிகம். கடந்த 2 ஆண்டுகளில் தவறான விளம்பரங்கள், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் வணிகம், கலப்பட உணவுகள், போலி மருத்துவ விளம்பரங்கள் ஆகியவை தொடர்ந்து செய்திகளில் இடம்பெற்றுள்ளதால் இந்த தலைப்பு இந்த ஆண்டு TNPSC குரூப் 1 தேர்வின் மிகவும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தலைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.